ஜப்பான் நாட்டில் இன்னைக்கு கைவிடப்பட்ட தீவாக இருக்கக்கூடிய ஒரு தீவு வந்து 150 வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 16 மில்லியன் டன் நிலக்கரிகளை வந்து கொடுத்துருக்கு. இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் கூட இந்த தீவுல இருந்து நிலக்கரிகள் எந்த தங்கு தடை இல்லாம இந்த ஜப்பான் நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்த ஒரு தீவு வந்து இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த தீவை வந்து ஒரு போர்க்கப்பல் தீவுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த தீவுக்குள்ள 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட காங்கிரீட் செவறுகள் இருந்திருக்கு. அந்த செவறுகள் வந்து இப்ப கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா பராமரிப்பு இல்லாதனால இடிபாடுகள்ல சிக்கி ரொம்ப சிதஞ்ச நிலையில அந்த கட்டடங்கள் வந்து காட்சியளிக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா அந்த தீவோட அளவே வந்து வெறும் 16 ஏக்கர் தான். அந்த 16 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த தீவுக்குள்ள 4 நிலக்கரி சுரங்கங்கள் இருந்திருக்கு. அந்த 4 சுரங்கங்களும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 1 கிலோமீட்டர் வரைக்கும் பூமிக்கடியில போயிருக்கு. சுத்தியும் கடல் இருக்கக்கூடிய தனித்து விடப்பட்ட அந்த தீவுல இருந்து எப்படி இவங்க வந்து நிலக்கரிகளை எடுத்தாங்க, அங்க இருந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்த பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.